அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை சாதம் தாங்க செய்ய போகிறேன். இந்த முட்டை சாதம் உங்கள் பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அதுதான் இப்போ நான் செய்ய போகிறேன். அந்த முட்டை சாதம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன், ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் நான் வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், நான் இது வந்து ஒரு ஆளுக்கு செய்கிற மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறேன். அதாவது என்னோடய பையனுக்கு தான் செய்ய போகிறேன். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரு 3/4 பதம் வதங்கினா போதும், ரொம்ப வதக்கிடாதீங்க. இப்போ இதில் ஏட்டு நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை பெருசாக இருந்தால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க போதும். ரொம்ப காரம் கூட பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இதில் வந்து ஒரு சின்ன துண்டு குடமிளகாய் வந்து இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கிறேன். ஒரு சின்னதாக இருந்தால் ஒரு குடமிளகா எடுத்துக்கங்க, பாதி குடமிளகாய் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதை வந்து குடமிளகாய் வந்து போடணும். அடுத்து குடமிளகாவும் சேர்ந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் இந்த அளவுக்கு எல்லாமே வதங்கினது போதும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரம் வந்து நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து நான் காரம் வந்து எல்லாமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நான் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நம்ம சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக இந்த மசாலாக்காண்டி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு கால் கிளாஸ் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இது நல்லா இந்த தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதில் நான் வந்து ஒரு 2 முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். அதில் பெரிய முட்டையை 2 முட்டை எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா உடச்சி விடலாம். இதை இப்போ இந்த முட்டை வந்து உதிரி ஆனப்புறம் இதில் கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்காங்க. இந்த மாதிரி முட்டை வந்து இந்த மாதிரி உதிரி ஆயிடணும். இப்போ இதில் வந்து நான் வந்து சாதத்தை வந்து சேர்த்துறேன். நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எந்த அரிசி வேணுமோ அதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ கடைசியாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. முட்டை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.